பௌர்ணமியில் மட்டும்தான் கிரிவலம் சுற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்காப்பிடிங்க. கிரிவலத்துக்கு 4 கிழமை கிடையாதுங்க. நல்லவன் செய்ய முடியாததான் 4 கோளும் செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நல்லவனாகப்பட்டிய அருள், சிவனுடைய அருள், அண்ணாமலையார் உண்ணாமலை தாயாருடைய அருள் நமக்கு முழுவதும் கிடைக்கணுமா, பௌர்ணமியில் சுற்றும் போது அதனுடைய வைப்ரேட் கொடுக்குங்க. அமாவாசையிலையும் சுற்றலாங்க, செவ்வாய்க்கிழமை சுற்றும் போதுங்க, ஞாயிற்றுக்கிழமை சுற்றுங்க, செவ்வாய்க்கிழமை சுற்றுங்க, அனைத்து நாட்களுமே சுற்றலாங்க. கிரிவல பௌர்ணமி தான் சுற்றணும்னு ஒன்றும் கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம சிவன் அருளை நினச்சி சிவன் மீது நம்பிக்கை வைத்து, சிவனே எனக்கு அனைத்தும் கொடு, கெட்டதை நீக்கி கொடு, நல்ல புத்தி நல்ல அறிவு இதெல்லாம் எனக்கு கொடு சாமி, ஏன் இப்படி எனக்கு கெட்ட எண்ணங்களாக சிந்திக்க வைக்கிற, கெட்ட புத்திகளாக கொடுக்குற, கெட்ட சகபாட்சத்தை ஏன் கொடுக்குற அப்படின்னா, நீங்கள் செஞ்ச கர்மாவுக்கு அந்தந்த காலகட்டங்களில் கெட்ட புத்திகளை செயல்படுத்துங்களாமா. திருத்திக்கோணுங்க. அப்படியே திருந்தாமல் ஒரு திமிர்லேயே இருந்தோம்னா அப்புறம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குறாங்க, யாருக்கும் ஒன்றும் கொடுக்குறதெல்லாம் இல்லைங்க. அதை வச்சு நம்ம காப்பாற்றிக்கோணுங்க, அதை வச்சு மேலுக்கு வரணுங்க. புரியுதுங்களா? அது விட்டு போட்டு அப்படியே கிரேன் மூலிமா கயிறு இறக்கி உங்களை காப்பாற்றுவார் கடவுள் அப்படிலாம் நினைக்க வேண்டாங்க. ஒரு வாய்ப்பு கொடுப்பா அப்படிங்க. ஸோ பட்டு திருந்திக்கோணுங்க, இல்லை ஒருத்தன் பார்த்து திருந்திக்கோணுங்க. ஒன்று சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணுங்க. அது போல தாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நிலைகள் கொடுக்குங்க. என்ன நம்ம பாவங்கள் தொலையுங்க. கிரிவலம் சுற்றும் போது நம்ம பாவங்கள் தொலையும். அண்ணாமலையாருடைய நாமங்களை மட்டும் மனசில் நினச்சிக்கணும். உங்கள் குடும்ப பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற தொழிலுக்காண்டி இருக்கிற பிரச்சனைகள் இதை நினச்சி போட்டு கிரிவலம் சுற்றுங்க. எக்காரணத்தை கொண்டு முன்னாடி போகிறவங்களுடைய பாதங்களை மெரிக்க வேண்டாங்க, வேகமாக போக வேண்டாங்க. கணுக்கால் அளவுக்கு காவி கட்டி போட்டு வாட்சி மோதிரம் செயின் எதுவும் இல்லாமல் மேனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கலாங்களா, பனினி சொக்கா போடக்கூடாதுங்க. சிவ பஞ்சாச்சாரங்களை மட்டும் நினச்சி போட்டு கிரிவலம் வரணுங்க. யாரையும் பார்க்கக்கூடாதுங்க, சிரிக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பணியில் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த கிரிவலம் நிறைவு பெற்று மறுநாள் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாட்களில் நீங்கள் நினச்சது நடக்குங்களாமா. அவ்வளோ ஒரு பவர் உண்டுங்க அதுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.